நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சு. அதாவது நம்ம இந்து, சுடரு, அதுக்கடுத்து காவ்யா 3 பேருமே வந்து ஒரு சூனியக்காரி கிட்ட வந்து வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். காவ்யாவ வந்து கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுக்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம சுடர் வந்து இந்துவோட ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துருச்சு. எப்படி அதாவது இவ்வளவு நாள் வந்து நம்ம இந்து அக்கா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இந்து அக்கா வந்து யாரோட கண்ணுக்குமே தெரியலை, நம்மளோட கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்கன்னா அது எப்படி? அப்போனா ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா வெளியில் வந்து காவியாவும் பக்கத்தில் வந்து அவங்க பக்கத்து வீட்டில் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க. 2 பேருமே பால் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பால் வந்து ஒருத்தவங்க காலடியில் போய் விழுகிற மாதிரி காட்டுறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா பயங்கரமான சூனியக்காரி மாதிரி ஒருத்தவங்க வராங்க, வயசானவங்க. வந்த உடனேயுமே வந்து காவியாவை பார்த்து காவியா வந்து அந்த பாலை வாங்க போகிறாங்க. காவியா போகாத, அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது, ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து எச்சரிக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட பால் இல்லையே, பால் வாங்கிட்டு வந்துடுறேன், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பால் வேணுமா? அப்போ என் கண்ணவே பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே காவியா வந்து கண்ணவே பார்க்குறாங்க. காவியா வந்து வசியம் பண்ணிடுறாங்க. பாலை இருந்தால் பிடி அப்படின்னு சொன்னேன். பாலை பிடிக்காங்க. பாலை கீழே போடு கீழே போடுன்னு சொன்ன உடனே கீழே போட்டுடுறாங்க. சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஒருவருன்னு காவியா வந்து அந்த சூனியக்காரி கூடயே நடந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நடந்து போகும்போது வந்து அந்த பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்து காவியா போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா அவங்க வந்து விறுவிறுன்னு எதுவுமே கேட்காம நடந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து உடனே போய் வீட்டில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. அக்கா அக்கா அவங்க வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்களே காவியான்னு பேர், அந்த பொண்ணு நானும் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து சூனியக்காரி மாதிரி ஒரு பாட்டி வந்தாங்க, பார்க்கவே பயமாக இருந்தது, அவங்க கூட்டு போயிட்டாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்களுக்கு பயமாயிருது. ஐயையோ என்ன பண்ணுறதுனே தெரியல, வீட்டில் வந்து எழில் சார் இல்லையே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழிலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஐயையோ வீட்டில் தான் சுடர் தொல்லை, இங்கே வந்தாலும் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறாளே, ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலை. திருப்பி ஒரு தடவை கூப்பிட்றாங்க. அப்பையும் வந்து ஃபோன் எடுக்கலை. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாய்ஸ் எஸ்எம்எஸ் போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் எஸ்எம்எஸ் போட்டு விட்றாங்க. சார் வந்து நம்ம இவங்க காவியாவை வந்து காணோம், நான் தேட போகிறேன், நீங்கள் பார்த்த உடனேயும் என்னோடய ஃபோனுக்கு கால் பண்ணுங்கள், நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து வாய்ஸ் எஸ்எம்எஸை போட்டுட்டு ஒரு போயிடுறாங்க. அவங்க வந்து போன பிறகு எங்கிட்டலாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு காரில் தான் கூட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா காரையுமே வந்து இந்த காரா அந்த காரான்னு சொல்லிட்டு அலசி ஆராய ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு இருந்து வராங்க. என்ன சுடர் வந்து பதட்டமாக வந்து பக்கத்து வீட்டு பிள்ளையை கூப்பிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்காளே, என்னென்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நின்று காவியா எங்கே போனேன்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க சுடர். அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐயோ காவியாவை காணும் போலே, இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மனோ வந்து காரு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சூனியக்காரியை ரெடி பண்ணதே மனோ தான். அவங்க பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்து போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க போகிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷமாயிருது. அங்கிட்டு பார்த்தா அந்த சூனியக்காரி வந்து காவியாவை படுக்க வச்சுக்கிட்டு மந்திரமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காவியா வந்து துள்ளி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் துள்ளுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வளையம் மாதிரி இருக்குது. அந்த வளையத்தை டக்குன்னு தூக்கி போடுறாங்க. பார்த்தா இந்து 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 மேலே வந்து அந்த வளையம் வந்து விழுந்துருது. உடனே டக்குன்னு பார்த்தா இந்து வந்து அந்த சூனியக்காரி பக்கத்துலேயே வந்துடுறாங்க. வந்தவுடனே அந்த வளையத்தை தாண்டி இந்துவால் வெளியில் வரவே முடியல. இந்து வந்து சொல்கிறாங்க, என்னை எதுக்கு பிடிச்சிட்டு வந்த, தயவுசெய்து என்னை விடு, நானே வந்து என் குழந்தைய காணும்னு சொல்லிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கேன், என்னையை போய் இந்த நேரத்தில் பிடிச்சிட்டு வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் உன் குழந்தை தானே, அவள் என்கிட்ட தான் இருக்கா, அந்தா பார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அவங்க படுத்துருக்காங்க. காவியா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையத்தை விட்டு வெளியில் போக பார்க்காங்க. அவங்களால போகவே முடியல. இங்கே பாரு என்னை விட்டுரு, ஒழுங்கா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது விட்டுறவா, உன்னை அழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மந்திரம் ஏதோ பண்ணுறாங்க. இந்துவால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சுடர் தேடிக்கிட்டே இருக்காங்க. இனிமேல் ஒன்றும் ஆகாது, நம்ம கார் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது. அங்கனக்குள்ளே ஒரு அண்ணன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன்கிட்ட போய் கேட்குறாங்க, அண்ணே உங்கள் வீட்டு சிசிடிவி கேமரா மட்டும் காட்டுங்கண்ணே, என் மகளை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க, சரி இந்தாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா வந்து அவங்க போட்டு காட்டுறாங்க. அதில் பார்த்தா அந்த காரை வந்து அந்த கூட விளாண்ட பொண்ணு வந்து அடையாளம் காட்டிடுச்சு. அக்கா இந்த கார் தான்க்கா, இந்த காரில் தான் கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா இனிமேல் நீ வர வேண்டாம், நீ சின்ன பிள்ளை, நீ வீட்டுக்கு போயிரு சரியா, நான் தேட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுடர் வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா எதுவுமே பண்ண முடியல. உங்கள் 2 பேர்த்தையும் வந்து கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி வந்து மந்திரமெல்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நான் சாத்தானுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுடர் அங்கிட்டு வழியாக தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி மந்திரம் மாதிரி கேட்டுருக்கு. ஆகா சூனியக்காரின்னு சொன்னால இந்த வீட்டுக்குள்ளே தான் மந்திரமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு, இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பார்க்காங்க. வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆகா காவியா இங்கே தான் இருக்கா, காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இங்கே பாரு பக்கத்தில் வராத,
வராத, இல்லைன்னா உன்னை எரிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல அந்த சூனியக்காரி சொல்கிறாங்க. என்னாலும் பரவாயில்ல, நான் காவியாவை வந்து காப்பாற்றாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. டக்குன்னு வந்தால் ஒரு கம்பை வச்சு வீசுகிறாங்க. அது வந்து தீயாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தியா என்னோடய பவரை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி வந்து மிரட்டுறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை தயவுசெய்து வந்து காவியா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, காவியா விடுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இந்து வந்து சொல்கிறாங்க, சுடர் எப்பயாவது காவியாவை காப்பாற்றிரு, என்னை பற்றி நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, என்னக்கா நீங்கள் எப்படிக்கா, நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னால் வர முடியல, இவ ஏதோ பண்ணிட்டா, தயவுசெய்து நீ காப்பாற்றிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிக்கா நான் எப்படியா காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு காவியாவை காப்பாற்ற போகிறாங்க. அவங்க டக்குன்னு தூக்கி எறிகிறாங்க மந்திர சக்தியால். திருப்பி உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக சுடர் வந்து வராங்க. டக்குன்னு ஒரு கம்பு மாதிரி வச்சுருக்காங்க, அதை லேசாக வீசுகிறாங்க. அங்கிட்டு இருந்து சுடர் வந்து பறந்து போய் வெளியில் விழுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி அடிக்க வராங்க. அவங்க வந்து தூக்கி எறிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னாலும் பரவாயில்லடி, இந்த இடத்துல இருந்து காவியா கூட்டு போகாமல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ முடிஞ்சதை பாரு அப்படிங்கிற மாதிரி சூனியக்காரி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து இந்துக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. ஒரு பக்கம் தன் மக இருக்கா, இன்னொரு பக்கம் தன் தங்கச்சி, இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வளைய மாதிரி போட்டிருந்தாங்களா, அந்த வளையத்தை வந்து ஓங்கி ஒரு மிதித்து வெளியில் வர்ற மாதிரி காட்டுறாங்க ஆக்ரோஷமாக. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.